காலத்தால் அழியாத மத சார்பற்ற நடுநிலை தவறாத உங்கள் குரல் ஸ்லோன் மீடியா நெட்வொர்க்கின் இரவு நேர செய்தி அறிக்கைகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மாலியில் பயங்கரவாத தாக்குதல், 50 ராணுவ வீரர்கள் பலி. கோட்டாபாயவின் உத்தரவில் சலை செய்த வேலைகள், விடுதலை புலிகள் தொடர்பில் கொடுக்கப்பட்ட பொய்யான அறிக்கை. ஏர்பஸ் விவகாரம், பணம் கைமாற்றப்பட்ட வங்கி கணக்குகளை கண்டுபிடிக்க ஆஸ்திரேலியா புறப்படும் முக்கிய குழு. அனமடுவில் கோர விபத்து, ராணுவ வீரர் பலி. திருகோணமலை துறைமுக வீதியில் அமைக்கப்பட்டிருந்த சட்டவிரோத கட்டடங்கள் அகற்றல். மெஸ்ஸியின் கடைசி உலகக்கோப்பை ஆட்டமா இது? ஸ்பெயின் வெற்றிக்கு பின் அர்ஜென்டினா வீரர்கள் மோதல். பிரித்தானியாவின் புதிய பிரதமராகிறார் ஆண்டி பெர்ன்ஹாம். நச்சு விதைகளை உட்கொண்ட 22 மாணவர்கள் வைத்தியசாலையில். தொடர்பான விரிவான செய்திகள். மாலியில் பயங்கரவாத தாக்குதல், 50 ராணுவ வீரர்கள் பலி. ஆப்பிரிக்கா நாடான மாலியின் வடக்கு பகுதியில் மாலி ராணுவம் மற்றும் ரஷ்யாவின் ஆப்பிரிக்கா கார்ப்ஸ் கூட்டு வாகன அணிவகுப்பை குறிவைத்து நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலில் குறைந்தது 50 மாலி ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். துவாரெக் பிரிவினைவாதிகள் மற்றும் அல்கொய்தா தொடர்புடைய ஆயுத குழுக்கள் இணைந்து தாக்குதல் நடத்தியதாக பொறுப்பேற்றுள்ளன. திடீர் துப்பாக்கிச்சூடு மற்றும் வெடிகுண்டு தாக்குதலில் பல இராணுவ வாகனங்கள் எரிந்து நாசமானதுடன் சில வீரர்கள் உயிருடன் சிறைபிடிக்கப்பட்டுள்ளனர். இந்த தாக்குதல் மாலி இராணுவத்திற்கும் அங்கு செயல்படும் ரஷ்ய படைகளுக்கும் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. நியூயார்க்கில் இடம்பெற்ற உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 1-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினாவை வீழ்த்தி உலக சாம்பியன் பட்டத்தை வென்றது. போட்டி முடிந்ததும் இரு அணி வீரர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. அர்ஜென்டினாவின் லியாண்ட்ரோ பாரடெஸுக்கு போட்டிக்கு பிறகு சிவப்பு அட்டை காட்டப்பட்டது. இந்த சம்பவம் சமூக வலைதளங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அர்ஜென்டினா பயிற்சியாளர் லியோனல் ஸ்கலோனி தோல்வியை தங்கள் அணி ஏற்றுக்கொண்டதாக தெரிவித்துள்ளார். 39 வயதான லியோனல் மெஸ்ஸிக்கு இதுவே கடைசி உலக கோப்பை போட்டியாக இருக்கலாம் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. திருகோணமலை கந்தளை பகுதியில் நச்சுத்தன்மை கொண்டதாக சந்தேகிக்கப்படும் விதையை உட்கொண்டதால் தரம் 6 மாணவர்கள் 22 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஆரம்ப சிகிச்சைக்கு பிறகு மேலதிக சிகிச்சைக்காக அவர்கள் திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் ஏர்பஸ் விமான கொள்வனவு லஞ்ச வழக்கு தொடர்பாக முக்கிய சந்தேக நபர்கள் மற்றும் சாட்சிகளை விசாரிக்க லஞ்ச ஆணைக்குழு மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் குழு ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல உள்ளது. 2013ஆம் ஆண்டு விமான கொள்வனவில் $2 மில்லியன் அமெரிக்க லஞ்சம் பெறப்பட்டதாக கூறப்படும் வழக்கில் வெளிநாட்டில் உள்ள சந்தேக நபர்களிடம் வாக்குமூல பதிவு செய்து ஆதாரங்கள் சேகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. இந்த வழக்கில் தொடர்புடைய சிலருக்கு ஏற்கனவே நீதிமன்றங்களால் பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை உட்துறைமுக வீதியில் அனுமதியின்றி கட்டப்பட்டிருந்த சட்டவிரோத கட்டடங்கள் இன்று அகற்றப்பட்டன. கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வளங்கள் முகாமைத்துவ திணைக்களத்தின் உத்தரவின்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் இதற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததை தொடர்ந்து கட்டடங்கள் அகற்றப்பட்டன. குறித்த கட்டுமானங்கள் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதுடன் கடற்கரை காட்சியையும் மறைத்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இப்பகுதியை பொதுமக்கள் பயன்பாடு மற்றும் சுற்றுலா மேம்பாட்டுக்கான அபிவிருத்தி செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொழிலாளர் கட்சியின் தலைவர் ஆண்டி பெர்ன்ஹாம் பிரித்தானியாவின் புதிய பிரதமராக இன்று பதவியேற்கின்றார்.
கீஸ்டர்மேரின் பதவி விலகலை தொடர்ந்து பொறுப்பேற்கும் அவர் பொருளாதார நெருக்கடி, பொது சேவை சவால்கள் மற்றும் மக்களின் வாழ்வாதார பிரச்சினைகளுக்கு முன்னுரிமை அளிப்பதாக உறுதியளித்துள்ளார். பதவியேற்ற பின்னர் புதிய அமைச்சரவையை அறிவிக்கவுள்ள அவர் நாட்டில் முக்கிய கொள்கை மாற்றங்களையும் முன்னெடுக்கவுள்ளார். புத்தளம் மாவட்டம் அனமடுவில் இன்று காலை SLTB பேருந்து மோட்டார் சைக்கிளுடன் மோதிய விபத்தில் 38 வயதான இராணுவ கோப்ரல் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மகள்களை பாடசாலையில் இறக்கிவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த விபத்து இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்து தொடர்பாக பேருந்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை அனமடுவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் அரசு புலனாய்வு சேவை பிரதானி சுரேஷ் சலே முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் அனுமதியுடனே அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டார் என முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகோ தெரிவித்துள்ளார். மேலும் சலே வழங்கிய சில புலனாய்வு அறிக்கைகளில் தவறான தகவல்கள் இருந்ததாகவும் அதனால் அவரை வேறு பிரிவுக்கு மாற்றி யுத்த அனுபவம் கொண்ட அதிகாரிகளை நியமிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இத்துடன் இரவு நேர செய்தி அறிக்கைகள் முடிவடைகின்றன. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.